பேருவலையை சேர்ந்த சகோதரர் முஸ்ரி அவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருண்டா, உள்ளம் பன்றியை போக்யூபைன் உண்ணுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா என்று கேட்டிருக்கிறார். அதாவது நம் சமூகத்துல உள்ளம் பன்றி உண்ணுவதற்கு அனுமதியா இல்லையா என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. சிலர் கூடாது என்றாங்க, சிலர் கூடும் என்றாங்க. அசிலான் அடிப்படையில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை அறியாதவர்களாகத்தான் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக முள்ளம் பன்றி என்ற அந்த பன்றி என்ற பேர் இருப்பதனால உடனடியாக இது கூடாது என்ற மாதிரி சில பேர் கருத்து சொல்றாங்க. இதுல பன்றி என்ற பேர் உள்ளதனால ஒரு விலங்கு ஹராம் என்று ஆகாது. பன்றி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அது கூடாது என்று இருக்கிறாங்க. அப்ப பன்றி என்பது ஹராம், அது தனி விஷயம். உள்ளம் பன்றி என்பது ஒரு விலங்கிட பேரா இருக்குது. பேரா இருப்பதனால் அது பன்றி இனத்தை சேர்ந்ததாக நாங்க புரிந்து கொள்ளக்கூடாது. அது பன்றி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு அல்ல, அது முட்களுடைய ஒரு விலங்காக இருக்கிறது. அதனால முள்ளம் பன்றி அந்த தோற்றத்தில் பார்த்தால் ஒரு பன்றி போன்ற ஒரு தோட்டத்தில் இருப்பதனால அது முள்ளம் பன்றி என்று சொல்கிறார்களே தவிர அது பன்றி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு அல்ல. அப்ப இந்த விலங்கை பொறுத்தளவுல இது ஹலாலா ஹராமா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல ஒரு விலங்கு ஹராமாக இருப்பதற்கு அல்லாஹ் தாலா எதை ஹராம் என்று ஆக்குறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராம் என்று ஆக்குறாங்களோ அதை தவிர உள்ள மற்ற எல்லா விலங்குகளும் ஹலால் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த முள்ளம் பன்றிய நேரடி வார்த்தைகள்ல அல்லாஹ்வோ ரசூலோ தடுத்து இருக்கிறார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால்தான் அது ஹராம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல எங்கேயாவது முள்ளம் பன்றி கூடாது என்று சொல்லியிருந்தால் அது கூடாது என்று ஆகும். ஆனா அப்படி சொன்னதாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முள்ளம் பன்றி கூடாது ஹராம் என்று ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு பலவீனமான செய்தி இருக்கிறது. ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தி பலவீனமான நிலையில இருக்கிறது. அந்த செய்தி எப்படி வருது என்று சொன்னா, ஈசா இப்னு நுமைலா என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தந்தை நுமைலா ரலியல்லாஹு அவர்கள் மூலம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, குன்து இந்த இப்னு உமர் ஃபஸுஇல அன் அக்லில் குன்ஃபுதி, முள்ளம் பன்றி சாப்பிடுவது சம்பந்தமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சபையில் நான் இருந்த நேரத்தில் அவரிடம் கேட்கப்படுகிறது. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஃபதலா, அவருக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாரு, குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன், எனக்கு அறிவிக்கப்பட்டதில் அது ஹராமானதாக நான் காணவில்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்ற ஒரு வசனம் வருது குர்ஆன்ல. அந்த வசனத்தை ஓதி காட்டி இவர் சொல்கிறார், இது ஹராம் என்று நான் அறிந்த வரையில் எங்கேயுமே ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார். அப்ப கால ஷேஹுன் இந்தஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அவையில் இருந்து ஒரு முதியவர் சொல்கிறார், சமிஅத்து அபா ஹுரைரத்த யகூல், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். புக்ர இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பற்றி முள்ளம் பன்றி சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்விடம் விசாரிக்கப்பட்டது. ஃபகால ஹபீஸத்துன், அது ஒரு ஹபீஸத்தும் மினல் ஹபாயிஸி, தீயவைகளில் ஒரு தீயதாக முள்ளம் பன்றி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த முதியவர் அறிவிக்கிறார். அப்போது ஃபகால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்கான கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் என்று சொன்னா ஃபஹுவ கமா, அது அவர்கள் சொன்னதை போன்றுதான். ரசூலுல்லாஹ் சொன்னதாக எனக்கு தெரியல, ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதாக அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அதுதான் மார்க்கம். கால மாலம் நதரி, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக எனக்கு தெரியாது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அபூ தாவூதுல நுமைலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக அபூ தாவூதுல 3305வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. ஏன் பலவீனம் என்று சொன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவையில ஒரு ஷேக் இருந்தார் என்று வருது. எப்படி வருது? கால ஷேகுல் இந்தஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து ஒரு ஷேக் சொன்னார் என்று வருகிறது. அந்த ஷேக் யாரு? அவர் நம்பகமானவரா? அவருடைய நினைவாற்றல் என்ன? அவருடைய நிலைப்பாடு என்னவென்பதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லாததனால இவர் யார் என அறியப்படாத ஒருவராக இருக்கிறார் என்பதனால இந்த செய்தி பலவீனம் அடைகிறது. அதே நேரத்துல இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஈசா இப்னு நுமைலா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகிறார். இவரும் மஜ்ஹூலான ஒருவர், யாரென அறியப்படாத ஒருவர். எனவே மஜ்ஹூலான, யாரென அறியப்படாத, நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத, நம்பகத்தன்மை சம்பந்தமாக எந்த குறிப்பும் கிடைக்காத இருவர் வழியாக வரக்கூடிய செய்தியாக இருப்பதனால
இந்த செய்தி பலவீனமான செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த செய்தியை வைத்து முள்ளம் பன்றியை ஹராம் என்று சொல்ல முடியாது. இது அல்லாமல் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விலங்கை ஹராமாக்குவதாக இருந்தால், கோர பற்கள் இருந்தால், கோர நகங்கள் இருந்தால், அப்போது அந்த விலங்கு ஹராம் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில முள்ளம் பன்றிக்கு கோர நகங்கள் இருக்குதான்னு பார்த்தா கோர நகங்கள் இல்லை. அதனுடைய நகத்தை வச்சு அது நிலத்தை என்ன செய்யும், தோண்டி கொள்ளுமே தவிர அதன் ஊடாக, அந்த நகங்கள் ஊடாக வேட்டையாடக்கூடிய விதத்துல கோர நகங்களை வைத்து முள்ளம் பன்றி வேட்டையாடக்கூடிய ஒரு நிலை காணப்படுவதில்லை. கோர பற்கள் இருக்குதான்னு கேட்டா கோர பற்களும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் முள்ளம் பன்றி என்பது பூக்களையும் வேர்களையும் மரப்பட்டைகளையும் இலைகளையும் பழங்களையும் உண்ணக்கூடிய ஒரு தாவர உண்ணியாக இருக்கிறது. அது ஒரு தாவர உண்ணி. முள்ளம் பன்றி ஒரு சில வகையான இனங்கள் மட்டும் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய, அமெரிக்கா கண்டங்களில் இருக்கக்கூடிய இனங்கள் மாத்திரம் சின்ன சின்ன விலங்குகளை அது சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் என்ன சாப்பிடும் என்று சொன்னா நத்தைகளையும் ஒரு சில பூச்சிகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இது அல்லாமல் பொதுவாக ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய முள்ளம் பன்றிகளை பொறுத்தவரையில் தாவர உண்ணிகளாக இருப்பதனால கோரப்பற்கள் உள்ள ஒரு விலங்காக அது கருதப்படவே முடியாது. ஏன்னா அது தாவர உண்ணி. தாவர உண்ணிகளுக்கு கோரப்பற்கள் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படையில பார்த்தாலும் முள்ளம் பன்றியை ஹராமாக்குவதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால, பொதுவாக அல்லாஹ் தடை செய்யாத எல்லா விலங்கினங்களும் ஹலால் என்பதனால முள்ளம் பன்றி என்பது உடலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இனமா என்று பார்க்கும் பொழுது அப்படியும் எந்த ஒரு செய்தியும் இல்லாததனால முள்ளம் பன்றி என்பது ஒரு ஹலாலான உணவுதான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முள்ளம் பன்றியை தாராளமா என்ன செய்யலாம், உண்ணலாம். அது ஹலாலான உணவு. முறைப்படி அதை அறுத்து, அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்து உண்ணுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மார்க்கத்தில் அதை தடை செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாததனால அது ஹலாலான உணவு என்பது 100% உறுதியாகுகிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே முள்ளம் பன்றி ஹராமில்லை, அதனுடைய பெயரை வச்சு நாங்கள் அதை ஹராமாக்கிக் கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை அந்த சகோதரரின் கேள்விக்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.